பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு பிரசங்கம் செய்வதற்காக போயிருந்த பொழுது, ஓரல் ராபர்ட்ஸ் என்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனிதருடைய ஊழியத்தை நடப்பிக்கும் அவருடைய தலைமை அலுவலகத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கு ஒரு முக்கியமான அதிகாரியை பார்த்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் ஓரல் ராபர்ட்ஸை பார்த்து பேசி இருக்கிறீர்களா என்று. நான் சொன்னேன், இல்லவே இல்லை. ஆனால் அவரை பார்க்க எனக்கு அதிக ஆசை உண்டு என்று சொன்னேன். அவர் சொன்னார், வாருங்க, நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று. நான் கேட்டேன், உண்மையாகவா? அவர் சொன்னார், ஆம், உண்மையாகத்தான், வாருங்கள், நான் கூட்டிக் கொண்டு போகிறேன், அவரை பார்க்கலாம் என்று சொன்னார். வெகு தூரம் நடந்து அவர் இருந்த அறைக்கு வந்தோம். உள்ளே நுழைந்தோம். யாருமே பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள், பார்ப்பது கடினம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதரை நாம் பார்க்க போகிறோமா என்று என் உள்ளத்தில் அப்பொழுதே ஒரு களிப்பு, ஒரு எதிர்பார்க்குதல், ஒரு பரவசம். அவருடைய அறைக்குள் இருவரும் நுழைந்தோம். அவர் சொன்னார், இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நற்செய்தியாளர் வந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் தினகரன் என்று சொன்னார். அவர் என்னை உற்று பார்த்தார். எனக்கு நன்றாக தெரியும், இவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னார். எழுந்து வந்தார், என்னை அணைத்து கொண்டார். உருக்கமான ஒரு ஜெபத்தை செய்தார். தேவனே, உம்முடைய மனதுருக்கத்தை இந்த மனிதனுக்கு நீர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறேன். எனினும் இன்னும் வரும் நாட்களில் இன்னும் உம்முடைய மனதுருக்கத்தை இவருக்குள் ஊற்றும். இன்னும் அதிகமான மனதுருக்கத்தோடு அவர் உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும் என்று மனதுருகி வேண்டிக் கொண்டார். எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. எப்படி அவருக்கு நன்றி செலுத்துவதென்றே எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன அந்த அதிகாரி ஓரல் ராபர்ட்ஸை கேட்டார், ரிச்சர்ட் ராபர்ட்ஸ் தன் அறையில் இருக்கிறாரோ என்று. ரிச்சர்ட் ராபர்ட்ஸ் என்பது அவருடைய மகன். அவரைப் போலவே தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு தேவனுடைய பாத்திரம். ஆகவே அவர் கேட்ட பொழுது ஓரல் ராபர்ட்ஸ் சொன்னார், ஆம், அவன் அறையில் தான் இருக்கிறான் என்றார். உடனே அவரை பார்ப்பதற்கு எங்களை அழைத்து கொண்டு போனார். ஆனால் அதற்குள் அவரே அறையிலிருந்து ஓடி வந்தார். அவரும் எங்களை அணைத்து கொண்டார். மிகுந்த பரவசத்துடன் எங்களுக்காக பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை முடிந்தது. அவர் சொன்னார், எங்கள் ஞாபகத்திற்காக 2 வேதாகமங்களை தருகிறோம் என்று சொல்லி 2 வேதாகமங்களை எடுத்துக்கொண்டு வந்து அதில் ஓரல் ராபர்ட்ஸ் அவருடைய கையெழுத்தை அவரை போடும்படி செய்து எனக்கு 1, என் மகனுக்கு 1 என்று கொடுத்தார். அவருடைய கண்களில் கண்ணீர், எங்களுடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர். என் அன்பிற்குரியவர்களே, அதை போலவே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய தகப்பன் தேவாதி தேவன் அன்போடு நம்மை வரவேற்கிறார். உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அணைத்து முத்தமிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதோடு காரியம் நின்று விடுவதில்லை. மார்க்கு 16:19 சொல்கிறது போல, அவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்த தேவகுமாரனாகிய இயேசுவும் கூட நம்மை காண ஆலயத்தில் ஆவலோடு வருவார். ரிச்சர்ட் ராபர்ட்ஸ் எங்களுக்கு 2 வேதாகமங்களை கொடுத்தார். ஆனால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 26 வரை உள்ள வசனங்கள் கூறுகிறது போல, தேவகுமாரனாகிய இயேசுவும் கூட 2 அரும் பெரும் காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்வார்? தினகர, இது உனக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், உனக்காய் பிற்கப்பட்ட நொறுக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்பார். அடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து உனக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம் என்பார்.
வேதம் சொல்கிறது. நான் குறிப்பிட்ட வேத பகுதி இதை கொடுத்த பிறகு வேறொரு காரியத்தை சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய். என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கிக்கொ. ஆலயத்திற்குள் வரும் பொழுது, ஆராதனையில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது இயேசு சொல்வது இதுதான். என் மகனே, என் மகளே, என்னை மறந்து விடாது. என்னை மறந்து விடாது. நான் பட்ட பாடுகளை, உனக்காக செய்த தியாகங்களை மறந்து போகாது. இது என் சரீரம், இது என் இரத்தம் என்பார். கலாத்தியர் 2:20 பக்தனாகிய பவுலடிகள் சொல்கிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவகுமார். ஆலயத்தில் வரும்பொழுது அவர் சொல்கிறார், என்னை மறந்து விடாதே, நான் பட்ட பாடுகளை மறந்து விடாது, என்னுடைய நேசத்தையும் மறந்து போகாதே என்று நினைப்பூட்டும் வண்ணமாய் தன் சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். 1990 ஆண்டு என் மார்பு, என்னுடைய இருதயம் திடீரென்று பழுதுபட்ட மிக பரிதாபமான ஒரு நிலையில் மருத்துவமனையில் நான் கிடத்தப்பட்டேன். அப்பொழுது இயேசு அழைக்கிறார், அலுவலகத்தில் இருந்த எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் எனக்காய் மிகுந்த கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தார். என்னுடைய மனைவியின் சகோதரியின் கணவன் மிஸ்டர் ஜார்ஜ் என்று ஒரு அருமையான அண்ணன் எனக்கு இருந்தார். நான் என் பெற்றோருக்கு ஒருவன், எனக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ கிடையாது. எனவே அவர்கள் என் மீது வைத்த பாசம் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. ஒரு நாளைக்கு 100 தடவை அண்ணன் அண்ணன் என்று அவர்களை கூப்பிடுவேன். இயேசுலக்கர் ஊழியத்தில் உயிரையே வைத்திருந்தார். ஆனால் திடீரென்று உயிருக்கு போராடும் விதத்தில் மருத்துவமனையில் என்னை கொண்டு போய் போட்ட பொழுதோ அவருடைய உள்ளம் தடுமாறியது. எல்லாரையும் பிரார்த்தனை செய்ய சொல்வார்கள். குழுவாய் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களும் போய் மண்டியிடுவார்கள். பிரார்த்தனை முடிந்த பொழுது பார்த்தா, உண்மையாக நான் சொல்கிறேன், அவர்கள் ஜெபித்த இடத்தில் மாத்திரம் ஏராளமான கண்ணீர் தேங்கி இருக்கும். அழுது கண்ணீர் வடித்து எனக்கா ஜெபித்திருப்பார்கள். மட்டுமல்ல, அந்த வாரம் முழுவதும் உணவு அருந்துவதை முழுவதும் நிறுத்திவிட்டார்கள். நடந்தது என்ன? அவர்களுக்கு மாரடைப்பு வந்தது. அதே மருத்துவமனைக்கு அவரை தூக்கி கொண்டு வந்து போட்டார்கள். அவர் மரித்து போனார். நான் உயிர் பெற்றுள்ளது. நான் எப்பொழுதும் சொல்வேன், என் அண்ணன் எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து தன் உயிரையே கொடுத்தார். என் அண்ணன் தன் உயிரையே கொடுத்தார். ரோமர் 8:29 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த அண்ணனாய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிறார். நமக்காக அவரும் வேதனைப்பட்டு கலங்கி அழுதார் கெத்செமனே தோட்டத்தில். என் அன்பிற்குரியவர்களே, ஆகவே நாம் ஆலயத்திற்கு வரும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகிறோம். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிற்று. அங்கே என் தகப்பன் இருப்பார், என் மூத்த அண்ணன் இருப்பார், எனக்காய் அழும் ஒரு அண்ணன் இருப்பார் என்று சந்தோஷமாய் வருகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்!